ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறோம் பாருங்க. பெரிய ஒரு மிளகாய் தோட்டம். தண்ணி எப்படி வந்தோன்றுக்குன்னு பாருங்க. இல்லை பாருங்க, மாலை நேரம் சூரியன் மறைய டைமில் நாங்கள் இங்கே பாருங்க, கிணத்துல இருந்து நீர் வந்து கொண்டிருக்கு. மேலே நல்லா இருக்கு. முதலாவது அறுவடை செய்யக்குள்ள எவ்வளவு விளைச்சலை வந்து நீங்கள் பெறக்கூடிய நோய் தாக்கம் கூட வாரதால மருந்து அடின்ற விகிதம் கூட. சூரியன் மறைகிற டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த கொப்பில் பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. சேத்துக்க கை வச்சா தான் நீங்கள் சோத்துல கை வைக்கலாம். மிளகாய் கண்டில் என்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்றீங்க? மைட்ஸுக்கு புறம்பா மருந்தடிக்கும், த்ரிப்ஸுக்கு புறம்பா மருந்தடிக்கும். மாட்டெரு கூட்டெரு இப்படியான எருக்களை போட்டு முதல் தரைய உழுது பங்காறு பீஜாய் ரஜினியன் ஒன்று இருக்கு. அந்த சில மண்களுக்கு உகந்த மாதிரி சில வகைகளை தெரிவு செய்யும். இப்போ அழகா பூத்திருக்கு பாருங்க. பூத்திருக்கு இங்கே வந்து அளவான காய்கள் நல்ல விளைச்சல் பெறக்கூடிய மாதிரி வெட்டி கண்டு இருக்கும். 15 நாளைக்கு இருக்கா 20 நாளைக்கு இருக்கா அந்த உரப்பாவனைகளையும் இதையும் சரியா பாவிச்சு கொண்டு வந்தா மரம் நல்லா வளரும். இது வெங்காயம் வைக்கிறது, புகையில நடுறது, அவைகளும் சில நேரம் தாங்களாயே தேத்தண்ணி வச்சு குடிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி இருக்கு. பெரிய ஒரு அடர்த்தியா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஒரு தோட்ட பரப்பு தான் வந்து காட்ட போகிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே நாங்கள் வந்து வெங்காய பயிற்சி அதோட அறுவடை எல்லாம் வந்து பார்த்துருப்போம். இன்றைய நாளில் மிளகாய் தோட்டம் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்துகிற பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் தோட்டம் வந்து அதிகமாக புன்னாலை கட்டுவன் குப்பலான் இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. இன்றைய நாளில் நாங்கள் அதே மாதிரி ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அதிலும் குறிப்பாக நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து எவ்வளோ கண்டுகள் வந்து வச்சுக்காங்க, எப்படி வந்து அதை வந்து பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அண்ணாவரால் வந்து அவரால் வந்து இந்த பச்சை மிளகாய்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறார். அவர் என்ன மாதிரி அந்த நீரெல்லாம் பாய்ச்சுறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கதைப்போம். ஓகே, இப்போ வந்து இங்கே பாருங்க, நான் ஒரு அழகான ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். இல்லை பாருங்கள், இந்த பக்கத்தில் முழுக்க வெங்காயம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அழகான ஒரு இடம். முழுக்க பச்சை பேசன்னு சொல்லி இருக்குது. இங்கே பாருங்கள், தென்னை மரங்கள், வாழை மரங்கள்னு சொல்லி நல்ல காற்றோட கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து வருகின்ற போதே அவ்வளவு நல்ல குளிர்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சத்தத்தை மட்டுமே அப்படியே நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட இப்போ 5:30 மணிக்கிட்ட ஆகுது. இதில் பாருங்கள், சூரியன் மறைகிற டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பக்கத்துலேயும் வந்து இதற்கெல்லாம் வந்து இப்போ தான் நீர் பாய்ச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், சரியான ஈரமாக இருக்குது. இந்த பகுதியெல்லாம் இப்போ இந்த மிளகாய் கண்டுகளுக்கு எல்லாமே வந்து அண்ணா நீர் பாய்ச்சி கொண்டுருக்கிறார். இல்லை பாருங்கள், அதிகமாக இந்த தோட்டங்களில் நாங்கள் இந்த கொங்கிரீட்னாலான இந்த நீர் வடிகளை வந்து பார்க்கலாம். ஏன்னா அடிக்கடி உடைக்குமன்றதால நீண்ட தூரம் வந்து போகிறதால இங்கே பாருங்கள், கிணத்துல இருந்து நீர் வந்து கொண்டிருக்கு. பாருங்கள், அந்த சத்தம் நல்ல ஒரு சத்தம். உண்மையிலேயே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த உண்மையிலேயே நல்லா இருக்குது. இடத்த பாருங்கள், அப்படியே தென்னை மரம், வாழை மரம், இங்கே வந்து அப்படியே பச்சை பசேன்னு சொல்லி வெங்காய தோட்டம், நடுவில் ஒரு குட்டி வீடு, அவங்களோட வீடு தான். இதில் ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த இடத்த. இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே இங்கே ஒருக்கா வரவணுமென்று சொல்லி அவ்வளோ ஆசையாக இருக்கும். இங்கே எல்லாம் பாருங்கள், பச்சை மிளகாய் தோட்டம் இருக்குது பாருங்கள். மாலை நேரம் சூரியன் மறைய டைமில் நாங்கள் வந்து இப்போ நிற்கிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பழுத்து எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே இவ்வளோ காய்கண்டு பாருங்க, நிறைய காய்கள் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, நிறைய காய்கள் இருக்குது இந்த இடத்துல. அப்படியே முழுக்க தோட்டம் தான் இருக்குது. இப்போ நாங்கள் அண்ணாட்ட போய் வந்து கதைப்போம். இப்போ நான் வந்து அந்த நீர் போகிற வடிகாலால் வந்து இப்போ நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். இங்காலெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளவு கொத்தாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே நிறைய மிளகாய் கண்டுகள். இதெல்லாம் வந்து ஒரு ஐடியே இல்லை. அதாவது அவ்வளவு அடர்த்தியாக இருக்குது எல்லாம். இங்கே இருங்க, இதெல்லாம் பழுத்தெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. ஏற்கனவே வந்து நிறைய அறுவடை செஞ்சிட்டாங்க. இது வந்து இப்போ 7வது 8வது வந்து அறுவடை செய்வாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் 15 நாளில் வந்து அறுவடை எல்லாம் வந்து செய்வாங்களாம்.
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா பச்சை பசையிலன்றபடியே இது இன்னும் வந்து நிறைய அறுவடை செய்யலாம். இது வந்து அந்த கண்டுகள் வந்து இன்னும் பலதாகல அப்படி இருக்குது நிற்கிறோம். அதாவது ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறோம் பாருங்கோ. பெரிய ஒரு மிளகாய் தோட்டம் கிட்டத்தட்ட 1500-2000 கண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த கண்டுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நிற்கிறோம். அழகான ஒரு மாலை பொழுது நேரத்தில் நாங்கள் வந்து மேலே இப்போ நிற்கிறது வந்து மேலே சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நீங்கள் வந்து நிறைய காய்களை வந்து பார்க்கலாம் பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பூத்துருக்கு இங்கே வந்து அளவான காய்கள், சின்ன சின்ன காய்கள், பெரிய பெரிய காய்களை நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பழங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கீழே ஒளிஞ்சு இருக்கிற இங்கே பாருங்க. பழங்கள் காய்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, நல்லா இனமாக இருக்குது. அவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை வந்து கேட்போம். எப்போ மருந்தடிக்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு கண்டில் வந்து பாருங்கள், ஒரு மரத்தை பாருங்க, இதுதான் ஒரு பெரிய மரம், அப்படியே சடைச்சி அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்க. இங்கே பழம் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து அறுவடை வந்து செய்வாங்க. அவ்வளவு இஞ்சி பாருங்க, இந்த இடத்தை பாருங்க, இந்த கொப்பில் பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் எடுத்து தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டு தான், கேட்காம செய்யக்கூடாது. அவருடைய அண்ணா வாராரம், அவர் வந்து சில விளக்கங்கள் எல்லாம் வந்து தாரன்னு சொல்லியிருந்தார். பாருங்க, அப்படியே சுற்றி பச்சை மிளகாய் தோட்டம் வந்து பாருங்க. சூரியன் மறையிற டைம் இங்காலையெல்லாம் அப்படியே கொத்தாக நாங்கள் பார்க்கலாம். நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து 7-8 தடவை கிட்ட அறுவடை செஞ்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் வந்து அறுவடை செய்வாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். 2 கிழமைக்கு ஒரு கதம் வந்து அறுவடை கூட செய்கிறவங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த ஒரு காய் வந்து பாருங்கள் 3-4 இன்ச்சஸுக்கு அதிகமான நீளங்களில் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, பெரிய ஒரு அடர்த்தியாக இருக்குது. இங்கே பாருங்க, மாலை நேரம் அண்ணா வந்து நீர் கட்டி கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்க, தண்ணி எப்படி வந்தோன்றுக்குன்னு பாருங்க. கீழால் அப்படியே பத்த காடு மாதிரி தான் கிடக்குது இந்த மிளகாய் தோட்டம். அதாவது இந்த அடர்த்தி என்ன சரியான அடர்த்தியாக இருக்கு. என்ன பாருங்க, ஒரு மரத்தில் வந்து நிறைய கிளைகள் எல்லாம் விட்டு அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, அப்படி அண்ணா பின்னாலேயே வந்து போவோம். பாருங்க, அவர் மம்படியை தூக்கி கொண்டு போகிறேன். இதுக்கெல்லாம் வந்து போகலாமல் கிடக்கு. இஞ்சி பாருங்க, நான் இதால் வந்து போகிறேன், ஆனால் போயிடாது அவ்வளோத்துக்கு. அந்த 2 பக்கம் இஞ்சால் இருக்கிற கண்டும் வந்து அப்படியே பின்னா மாட்டுட்டுது. பாருங்க, அண்ணா நிற்கிறார், அதுக்கு இடமே இல்லை. அப்படி கட்டுறாண்டு பாருங்க, தண்ணி சில்லுன்னு போகுது. இதுதான் வந்து மிளகாய் தோட்டம். எவ்வளோ நேரம் டக்குன்னு கட்டலாம் என்ன? தண்ணி ஸ்பீடாக வந்தால் டக்குன்னு நடலாம் என்ன? ரைட் நீ கட்டு. ஓகே, இந்த வேலையை வந்து குழப்பக்கூடாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து எந்த அளவு உயரத்தில் இருக்குது. இந்த கண்டு வந்து எந்த அளவு உயரம் பாருங்க, கிட்டத்தட்ட 5.25 அடி 6 அடி கிட்ட கிடக்கு பாருங்க கண்டு. குங்குட்டால் செஞ்ச அந்த வாய்க்காலில் வந்து அப்படியே தண்ணி வந்து இதில் விழுது பாருங்க, விட்டு அப்படியே போகுது. தண்ணி போகுது வாய்க்கால். இங்கே பாருங்க, வாய்க்காலால் தண்ணி போகுது, அப்படியே போகவே இடம் இல்லை. அவர் போய் தண்ணி கட்டி கொண்டிருக்கிறார். எப்போ பிறக்கிறது? அப்போ 4 நாளைக்கு இருக்கா? 4 நாளைக்கு. ரைட் கொத்தாக கிடக்குது. இப்போ ஒரு காலாச்சும் அறுவடை செஞ்சுனீங்களா? 5 தரம் கனதரம் அறுவடை செஞ்சாச்சு. இப்போ இந்த கண்டு வந்து வச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகுது. போன 9ஆம் மாதம் வச்சு தான். ரைட் பார்த்தீங்களா, போன 9ஆம் மாதம் வந்து வச்சுக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகுது. இப்போ இதுக்கு 5 வருஷம் என்ன 5 தரம் அறுவடை செஞ்சுக்கேனே. 5 வருஷத்துக்கிட்ட கூட தான் அறுவடை செஞ்சுக்காங்க. இப்போ அண்ணா தம்பி, நீங்கள் அவருடைய தம்பியா? என்னுடைய தம்பி வந்து அண்ணா வந்து வெளியில் நிற்கிறார், வாரன்னு சொல்லி சொன்னால் இப்போ இவரோட வந்து லைட்டாக சின்னதாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்து நிற்கிறேன். இல்லை பாருங்கள், பார்த்து கட்டுறது பெரிய கரைச்சில் ஓடுங்க என்ன
என்ன எதுக்கு கட்டினது எதுக்கு கட்டணும் தெரியாத மாட்டுது அங்கே தண்ணி வருது இதுக்கெல்லாம் இன்னும் கட்டவும் இல்லை வளைஞ்சி வரணும் உடைச்சாயிட்டு கண்டுபிடிப்பீங்க தண்ணி குறைக்கும் என்ன ரைட் பாருங்க எவ்வளோ நேரம் எடுக்குமாண்ணா அவ்வளோ இதுக்கு மிளகாய்க்கும் வந்து தண்ணி கட்டி முடிய ஒரு நாளில் கட்டுவீங்களோ ஒரு நாளில் முடியும் ரைட் ஒரு நாளில் வந்து முடியுமா ஒரு நாளில் கட்டுவாங்க அப்படியும் கட்டினா தான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய யோசனை நடுவில் மெனக்கட்டால் சரி வராது ஓகே அப்படியே போகுது ஒரு நாளில் முடியும் என்ன வேறு அலுவலி இல்லையாண்ணே ரைட் இங்கே பாருங்க இதெல்லாம் இப்போ எங்கே நீங்கள் வந்து சந்தைப்படுத்துகிற கொடுக்குறதுங்க நம்மளே ரைட் எப்போ நீ அறுவடை செய்கிறீங்க இப்போ 40 ரைட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இது வந்து இன்னும் எத்தனை நாளில் வந்து நீ அடுத்த அறுவடை செய்யலாம் ஒரு ஆகலாம் 20 நாள் ஆகலாம் ரைட் பார்த்தீங்களா அடுத்த அறுவடை வந்து இன்னொரு 20 நாள் 15 நாள் 20 நாளில் வந்து அடுத்த அறுவடை வந்து செய்யலாமா ஓகே இங்கே பாருங்க அண்ணா சொன்ன வர்றானே இங்கே பாருங்க அப்படியே கொத்தாக காய்ச்சிருக்குது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இன்றைக்கு இங்கே வந்தது அது மட்டும் போய் வர்றதெல்லாம் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது அப்பே அம்மா பாருங்க ஒன்றுமே தெரியல இல்லை இங்கே பாருங்க மிளகாய் பாருங்க ஒரு 10 காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது லைட்டாக வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து தண்ணி கட்டிட்டார் இல்லை பாருங்க தண்ணி போகுது இங்கால பக்கம் கிடக்குது ஒரு நிறைய தூரத்துக்கு கிடக்குது ஒரு பக்கத்தில் வந்து பாருங்க ஒரே வாய்க்கால்லாம் இங்காலே வந்து வெங்காயம் வச்சுக்காங்க நீட்டுக்கு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு மிளகாய் தோட்டம் வந்து வச்சுக்காங்க மேலே வந்து நல்லா இருக்குது பார்க்க இங்கே பாருங்க இவ்வளோ பழங்கன்னு சொல்லி பாருங்க இந்த அம்மா நிறைய பழங்கள் அப்படி கொத்தாக அப்படியே கிடக்குது அதோட கடும் சிவப்பு பாருங்கள் இதெல்லாம் வந்து கடிச்சா என்ன நடக்கும் மக்களே கமெண்ட் பண்ணுங்க கடிச்சா என்ன நடக்கும் இங்கே பாருங்க நிறைய காய்கள் இருக்குது ஏற்கனவே 5-6 தடவை கிட்ட ஆஞ்சிட்டாங்களாம் தம்புள்ளைக்கு தான் அனுப்புகிறதாம் இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் வாங்குறதான் இங்கேயும் வெங்காயம் தான் இருக்குது இங்கால வெங்காயம் அங்கால வெங்காயம் இதில் ஒன்று மட்டும்தான் இந்த மிளகாய் வந்து வச்சுக்காங்க அருமையான பாருங்கள் அப்படியே இவ்வளோ தூரம் அப்படியே வந்து இந்த சீமந்து கல்லிலே வந்து செஞ்சுருக்காங்க அப்படியே போகிற தண்ணி வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட வந்து கதைக்கணும்னு சொல்லி நேற்று நின்றது லேட்டாக போச்சு பரவாயில்ல ஓகே இப்போ நீங்கள் இந்த மிளகாய் பயிற்சியை வந்து இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்களானே ஆமாம் இந்த மிளகாய் பயிற்சியை வந்து எப்படி ஆரம்பிக்கிறீங்க அதாவது நிலத்தை உழுது எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்ற இதிலிருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் சொல்லணும் முதல்ல வந்து என்னென்ன ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே இது வந்து நாங்கள் மாட்டெரு கூட்டெரு இப்படியான எருக்களை போட்டு முதல் தரையை உழுது மாட்டெரு கூட்டெரு போட்டு தரையை சரியாக பண்படுத்தி ஓகே அந்த மிளகாய் பயிற்சிகைக்கு உகந்த வகையிலே அந்த மண்ணை தயார்படுத்துறது அது எருக்கள் எந்த எரு வேண்டாலும் சரி கோழி எரு வேண்டாயினா ஆட்டு எரு வேண்டாயினா மாட்டு எரு வேண்டாயினா போட்டு தரையை அந்த பயிர் வரக்கூடிய வகையில் அந்த பசலையை முறையான முறையில் பயிருக்கு அந்த தரைக்கு வழங்கி அதுக்கப்புறம் தரையை கொஞ்சம் அந்த இதுகளை போட்டு ஆற விட்டு பின் வந்து நாங்கள் ரெடி ஆகின உடனே விதையை நாங்கள் நாற்று மேடையை தயாரிக்கணும் ஓகே அப்போ நாற்று மேடை தயாரிக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு நல்ல இன விதையால் நாங்கள் தேர்வு செய்யணும் மிளகாய் கண்டில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நல்லின விதையை நாங்கள் அறிமுகப்படுத்தணும் அதாவது அந்த அறிமுகமாக இருக்கின்ற நல்லின விதைகளை நாங்கள் பயன்படுத்தணும் அப்போ நான் இப்போ இந்த மிளகாய் கண்டு வந்து பங்காரு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனம் ஓகே இது இந்தியாவில் வந்து கூடுதலாக பயிரிடப்பட்டு கொண்டு இருக்கின்ற தற்போதைய காலப்பகுதியில் கூடுதலான விளைச்சலை இந்தியாவிலும் தரக்கூடிய ஒரு இனம்தான் பங்காரு ஓகே 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 ரஜினி என்று சொல்லப்படுகிற இனமும் நாங்கள் நட்டு வந்த நாங்கள் இப்போ தற்பொழுது பங்காரு நடக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்தது விளைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறபடியால் அது வந்து 10 கிராம் 3500 4000 ரூபா வரும் 10 கிராம் இந்த மிளகாய் செடியில் வந்து வகைகள் இருக்குன்ற வகைகள் இருக்குது என்னென்ன வகைகள் இருக்குன்னு சொல்லுங்கள் அது நிறைய அது இப்போ இப்படித்தானே
இப்போ நான் சொல்கிறேன் பங்காரு விஜய் ரஜினி ஒன்று இருக்கு நடிகட்ட பேராக இருக்குது அது இந்த சிலதுகள் அது இந்தியா பேர்கள்லாம் ரஜினி இருக்கு மற்றது சூப்பர் இருக்கு MI1 MI2 அப்படி நிறைய MI கிரீன் அப்படி அது கணக்க வெரைட்டிஸ் இருக்கு ஓகே நாங்கள் அதை பார்த்து தெரிவு செய்யணும் சிலது அந்த சில மண்களுக்கு உகந்த மாதிரி சில வகைகளை தெரிவு செய்யணும் நாங்கள் என்னுடைய பயிற்சியக முறைக்கு எனக்கு ஓரளவுக்கு ரஜினி இல்லை என்றால் வங்காறு நடக்கூடிய மாதிரிக்கு அந்த மண் வந்து உகந்ததாக இருக்கு அந்த வகையில் இருக்கு அந்த வகையில் நான் இந்த முறை இந்த வங்காறு நடுவோம் என்று தெரிவு செய்து அதை பயிரிட்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு ஓகே நல்ல விளைச்சல் பெறக்கூடிய மாதிரி வெற்றி கண்டிருக்கு ஓகே அது ஓரளவுக்கு திருப்தியாயும் இருக்கு ஓகே போன முறை நான் ரஜினி நட்டினேன் அதுவும் ஓகே அதுவும் ஓரளவுக்கு நல்ல விளைச்சலை தந்தது இருந்தாலும் கூட அதை விட வங்காறு இனம் வந்து ஓரளவுக்கு விளைச்சலை தந்திருக்குன்னு சொல்லலாம் கூட தந்திருக்கு மற்றது இப்படி தானே இப்போ நாங்கள் சும்மா நட்டுட்டா காய்க்கும் அல்லது அப்படி அண்டு இல்லையா இப்போ நாங்கள் நாட்டு மேடை போட்டால் 22 தொடக்கம் 25 நாளையிலே அந்த மேடையை பிடுங்கி நட வேணும் நட்ட நாளில் இருந்து அது இந்த எப்படியும் அந்த நல்ல இன விதையாண்டா முளைத்திறன் நல்லா இருக்கும் பேருந்து அதுக்கு 4 நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்க வேணும் 4-5 நாளோ நட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அது முளைச்சி கொஞ்சம் பயிராக வந்த பிறகு 5 நாள் 7 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா அந்த மருந்து அடிச்சு கொண்டு வந்தால் தான் அந்த பயிரை மைட் ஸ்ட்ரிப்ஸ் அந்த பூச்சி தாக்கத்துக்கு இல்லாமல் நோயில இருந்து நாங்கள் அதை கொண்டு வரலாம் பங்கஸ் மருந்து அடிக்கணும் இல்லாட்டி ஆரம்பத்திலே அழிஞ்சுவோம் என்ன இப்போ இதில் 2 பிரச்சனை கொண்டு வந்து இல மேல் சுருட்டி இல கீழ் சுருட்டியாண்டு இருக்கு மைட் ஸ்ட்ரிப்ஸ் அண்டு 2 இது இருக்கு அப்போ இதுக்கு 2க்கும் மருந்தடிக்கணும் மைட்ஸுக்கு புறம்பா மருந்தடிக்கணும் த்ரிப்ஸுக்கு புறம்பா மருந்தடிக்கணும் அதே மாதிரி பங்கஸ் தாக்கவும் வரும் அப்போ அதுக்கு பங்கஸ் மருந்துகளும் பாவிக்க வேணும் அதுக்கு தனித்தனியாக மற்றது அதை விலத்தி நாங்கள் யூரியா நைட்ரசன் NPK அப்படி அந்த முக்கூட்டு பசலைகளை வந்து நாங்கள் பாவிச்சு கொண்டு வந்தால் தான் இந்த நிலைக்கு இந்த முலாண்டை கொண்டுடலாம் ஆனால் செலவழிக்கணும் இப்போ முலாண்டை நாங்கள் செலவழிச்சா தான் அந்த முலாண்டை சரியான உச்ச விளைச்சலை பெற வேணும் என்று சொன்னால் நாங்கள் அதிக அளவில் செலவீடு செய்யணும் மருந்தடிக்கணும் உரம் போடணும் தண்ணி வந்து 4 நாளைக்கு ஒருக்கா முறத்தண்ணி கட்டிக்கொண்டே இருக்க வேணும் தொடர்ந்து கட்டிக்கொண்டு இருக்கணும் தச்சனமாக அந்த இடையக்க மழை பெய்தோன்னா மழை பெய்துட்டு விட திருப்பி நாங்கள் அதை கிருமி நாசினியை இது மருந்தை பாவிக்கணும் திருப்பி பசலையை போட வேணும் அப்படி இப்போ நீங்கள் வந்து இந்த மிளகாய் கண்டு வந்து எப்போ வச்ச நீங்கள் எப்போ முதலாவது அறுவடை வந்து செய்த நீங்கள் நான் பெரும்பாலும் இந்த முளாண்டு வந்து கார்த்திகை விளக்கீட்டுக்கு நடுறாரு கார்த்திகை விளக்கீட்டுக்கு நடுவேன் நட்டால் கார்த்திகை மார்கழி தையில் நாங்கள் மிளகாய் ஆயக்கூடிய மாதிரி இருக்கும் கார்த்திகை மார்கழி தையில் ஓகே இப்போ வந்து அதில் இருந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு நிற்கும் இப்போ நீங்கள் முதலாவது அறுவடை செய்யல எவ்வளவு விளைச்சலை வந்து நீங்கள் பெறக்கூடிய இருந்தது இது இப்போ விளைச்சல் இப்படி தானே இப்போ முதல் நாங்கள் எப்படிண்டா 4 பிறப்புக்கண்டா 4 பிறப்புண்டா 1000 கண்டு இங்கே எங்கள் இடத்துல 4 பிறப்புண்டா 1000 கண்டு பார்க்குறது இதுக்கு நீங்கள் எத்தனை கண்டு வச்சுக்கிறீங்க இதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 கண்டு அப்படி 5000 கண்டு நான் நேற்றுக்கு வந்து பார்க்க சும்மா நான் சொன்னேன் ஒரு 1500 2500 அப்படி கண்டு அப்படிதான் இருக்க வேண்டும் கூட இருக்கு 5000 கண்டு 5000 கண்டு நான் கூடுதலாக கூட தான் நான் பயிரிட செய்யறது இந்த ஒரு கொஞ்சம் குறைய நட்டிருக்கிறேன் கூடுதலான இதுதான் பயிரிடுறது ஆனால் கொஞ்சம் செலவு கூடன்றதால நான் கூட நட கொஞ்சம் பயம் செலவு கொஞ்சம் கூட தானே மருந்து அண்டாயினா உரம் அண்டாயினா பாவிக்கிறது கொஞ்சம் கூடுதலாக இப்போ வெங்காயம் வேறு வேறு பயிற்சியை விட இந்த மிளகாய் பயிற்சிகையில் வந்து உங்களுக்கு முதலீடு வந்து கூடன்னு சொல்கிறீங்களா இல்லை முதலீடு கூட அண்டு இல்லை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுகள் மற்றது இதுகள் கொஞ்சம் அதை கவனமாக பாவிச்சு கவனம் இப்போ டக்கண்டு நாங்கள் மைட்ஸுக்கார அடித்தா த்ரிப்ஸாக மாறும் டக்கண்டு த்ரிப்ஸுக்கு வரும் அப்படி த்ரிப்ஸையும் மைட்ஸையும் சேர்ந்து அப்படி இந்த இதுக்கு இந்த நோய் தாக்கம் கூட வரும் நோய் தாக்கம் கூட வாரதால மருந்து அடின்ற விகிதம் கூட அப்போ செலவு கூட வெங்காயத்துக்கு இப்படி தானே வெங்காயத்துக்கு இப்போ ஒருக்கா பார்த்துட்டு அடித்தோம்னு சொன்னால் பேருந்து ஓகே பேருந்து அது இந்த நோயை பார்த்து அடிக்கலாம் இது அப்படி இல்லை இன்றைக்கு நல்ல மாதிரி இருக்கு நாளைய பார்த்தா பேருந்து இல்லை சுருண்டு கொண்டு வரும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஓகே இப்போ அடுத்தப்ப நான் கேட்டதான் முதலாவது இப்போ நீங்கள் எவ்வளோ அறுவடை வந்து செஞ்சீங்க சரி இப்போ நார்மலாக சாதாரணமாக எத்தனை கிலோ இப்போ 4 பிறப்பு 1000 கண்டுக்கு வந்து நார்மலாக
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருக்கும் இப்போ 1000 கண்டுக்கு அப்படியும் ஒரு இப்போ 5 ஷாக்கு ஃபர்ஸ்ட் டைம் 1000 ஐநாங்க 200 கிலோ ஆயிரம் 200 கிலோ பேருந்து 200 கிலோ சும்மா ஃபர்ஸ்ட் 1000 வச்சா அப்படியே 2வது தரம் 3வது தரம் 4வது தரம் அது அப்படியே 2 மடங்காகி 3 மடங்காகி 4 மடங்காகி அப்படியே எங்களோட பராமரிப்பின் இதை பொறுத்து விளைச்சலின் இது கூடும். ரைட் ரைட் ரைட். இது வரைக்கும் எத்தனை தரம் வந்து நீங்கள் அறுவடை செஞ்சிட்டீங்க? நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 தரம் அறுவடை செய்துட்டேன். 6-7 தரம் 6-7 தரம் அறுவடை செய்தாச்சு. ஆனால் அது அடுத்தடுத்து இப்போவும் ஆயலாம். இன்னும் கொஞ்சம் முத்தினா அது இந்த நிறை கூட வரும்ன்றதை அண்டி விட்டுருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் விலையும் குறைவு. இப்போ 250 அப்படி 300 ரூபா விலையில தான் நிற்கிது. அது நின்றாலும் அது நட்ட வண்டி முதல் தரம் வந்து விற்கல என்ன விலைக்கு வந்து கிலோ? முதல் நாங்கள் கிட்டத்தட்ட ஆரம்பங்களில் 700-800 ரூபாய்க்கு விற்று இப்போ இந்த 600 ரூபா 500 ரூபா அப்படியெல்லாம் விற்றுருக்குறோம். இப்போ 900 போன காலமெல்லாம் 900 ரூபா பூவைக்கையும் அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் தானே அது கொஞ்சம் தானே காய்க்கும். ரைட் ரைட் ரைட். அது இப்போ 4 பேரை பிள்ளையாண்டாரு 3-4 சாக்கண்டைக்கு அது எவ்வளோ பெருசாக நிறைய பெருசாக வராது. ரைட் 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 ரைட்டா அதனால் ரைட் ரைட்டா. இப்போ இதில் வந்து மிளகா கண்டில் என்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க நீங்கள்? இது என்ன இப்போ இப்படி தான் இந்த இலைச்சுருள் வரும், மற்றது பங்கஸ் அடிக்கும். அப்படி அந்த பிரச்சனை தான், வேற ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நாங்கள் அந்த உரப்பாவினிகள் இதுகளை கொஞ்சம் அந்த சரியாக செய்து கொண்டு வந்தால் 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா அந்த உரப்பாவினிகளையும் இதையும் சரியாக பாவிச்சு கொண்டு வந்தால் மரம் நல்லா வளரும். நல்லா வளரும். இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு மரம். இருந்தாலும் இதுவும் காணாது, இன்னும் வளர இடம் இருக்கு. ஆனால் சில கண்டெல்லாம் பார்த்து ஆளளவு உயரத்தில் நிற்குது. ஆனால் போன வருஷம் எனக்கு பார்த்தா இன்னும் அதிகமாக வளர்ந்த மாதிரி இருக்கு. வளர்ந்த மாதிரி அதனுடைய இது ஓகே, இது காணும். இது இந்த விளைச்சலும் இது இந்த மரத்தின் உயரமும் காணும், வளர்த்தியும் காணும். அப்போ இதான் உங்களோட தொழில்? இதுதான். இது வெங்காயம் வைக்கிறது, புகையில நடுறது, புகையில வெங்காயம், மற்றது பீட்ரூட், இதெல்லாம் என்னுடைய மெயினாக செய்து வராது. என்ன நம்பி ஒரு கொஞ்சம் வேலைக்காரர் இருக்கு, நான் அதை வேலையாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களை நம்பி இதான் இப்போ இதால் நாங்களும் பிரயோசனம் அடைகிறோம். எங்களை நம்பி இருக்கிற வேலை இல்லாதவர்களுக்கும் இந்த வேலையை கொடுக்கக்கூடிய வசதி. அதை விட இது நான் வந்து நேரடியாக சந்தைக்கு அனுப்புவதில்லை. இது ஒரு வியாபாரியிடம் கொடுத்து வியாபாரிக்கு கொடுக்குறது. அப்போ அவர்களும் லாபம் ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் கனவேர் இந்த விஷயத்தில் வெற்றி காணக்கூடியதாக இருக்கு. மற்றது இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் வந்து இந்த விவசாய துறையில் வந்து இருக்கிறீர்கள்? நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம். 25 வருஷத்துக்கிட்ட 25 வருஷத்துக்கு இதில் நான் அந்த விவசாயத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ரைட் ரைட் ரைட். முந்தையெல்லாம் கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இப்போ அந்த மருந்து பிரச்சனைகளால் அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. திருப்பி போடுற யோசனையும் இருக்கிறது. அது அந்த என்னன்னு சொன்னால் அந்த மருந்துகள் முந்தின மாதிரியான மருந்துகள் கொஞ்சம் குறைவு. இப்போ நிறைய மருந்துகள் பேன் பண்ணியிருக்கு. ரைட் ரைட். அவர்கள் வார சந்தர்ப்பங்களில் இன்னும் வித்தியாசமான பயிற்சிகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த அறுவடை இப்போ நான் பெறணும். இப்போ அடுத்த அறுவடை வந்து நாங்கள் செவ்வாய் புதனில் அறுவடை செய்யறதுக்கு நாங்கள் அறுவடை செய்யக்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் கட்டாயம் அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் சிறப்பாக இருக்கு. இப்போ நாங்கள் இதை வந்து தோட்டமாக எடுத்து போடுறோம். ஆனால் எடுத்து போடக்கே வந்து அந்த முறைகள் எவ்வளோ காலம் என்ன மாதிரி மருந்தடிக்கலாம் நாங்கள் சொல்லணும். ஆனால் இதை விட அறுவடை செய்யக்க இன்னும் நல்லா. ஆனால் இதுக்கு போயிட்டு வரதே பெரிய போயிட்டு வரையில எல்லா இடமும் வாய்க்கால் எல்லா இடமும் ஒன்றுடைய கொழுவு மரங்கள் இல்லாமல் இப்போ இதுக்கு ஆயிரது கரைச்சல், மருந்து அடிக்கிறது கரைச்சல், நீர் பாய்ச்சறது கரைச்சல். இதுக்கு நீங்கள் பார்க்க ஒரு சும்மா போயிட்டு பாருங்க, வர மாட்டீங்க. அது நேற்றைக்கு பார்க்க எனக்கு விளங்கிது எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியல. நான் அதை கஷ்டப்பட்டு தான் தண்ணி கட்டி கொண்டு வந்தேன். எனக்கு தம்பியார் தான் நிறைக்கிறவர், கஷ்டப்பட்டு தான் நிறைப்பார். ஏன்னா அதுக்கு போய் இறைக்கிற அளவில் கஷ்டம். அப்போ இது எல்லாருடைய கூட்டு முயற்சியும் தான் எங்களோட இந்த வெற்றிக்கு காரணம். எங்களுடைய வேலையாட்கள், மற்றது என்னுடைய சகோதரம், நான், என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் இணைஞ்சு இதை செய்கிறதால தான் நாங்கள் வெற்றி காணக்கூடியதாக இருக்கிறோம். சரி, அப்போ நாங்கள் வெளியில் போவோம். என்ன வெளியில் அங்கால அந்த வெங்காய தோட்டங்கள் எல்லாம் இருக்குது, அதுவும் உங்களுடைய எல்லாம் என்னுடைய தான். ரைட் ரைட். அப்போ அடுத்த அறுவடைக்கும் உங்களுடைய பயணிக்கலாம் வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை சில
விவசாயிகள் அது இதுகளுக்கு தெரியப்படுத்தலாம் இப்படியான இந்த வகைகள். சூழல் வந்து நல்லா இருக்கு உண்மையா. நான் நேற்றுக்கு வந்து இந்த 2ஆம் வந்துங்க. ஆமாம். இந்த சூழல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு இயற்கையா. நல்ல காத்து, நல்ல ஜில்லுன்னு காத்து நல்லா இருக்கு. சுற்றி பார்க்க வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கு மற்ற இடங்களை விட. ஆமாம். நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாமே நீ எப்போ அறுவடை இந்த வெங்காயங்க கூட? இதெல்லாம் வாரக்கிழமை அறுவடை செய்யறதுக்கு இருக்கு. வாரக்கிழமை. ரைட். இதுக்குள்ள இப்போ எவ்வளோ வச்சிருக்கு? இது எத்தனை பரப்பு இதுக்குள்ள? இதுக்கு இப்போ ஒரு 12 வரப்பு இதுக்கு வச்சிருக்கிறேன். 12 வரப்பு. ரைட். சரி. இப்போ இந்த வீட்டு ஆக்கள் ஆடுறதும் இல்லை இந்த வீட்டில் ஆக்கள் இந்த வேலை ஆக்கள் இருக்கிறதா இப்போ அவையால் வெளியில் போட்டினம். வருவினம். ரைட். நல்லா இருக்கு. இது தோட்டத்துக்கு கண்டு அமைக்கப்பட்ட ஒரு சின்ன வீடு. ஒரு வீடு உண்டு. தோட்ட வேலையாக்கள் வந்து வரைக்கும் இப்ப சமையல் சாப்பாடுகள் இங்கே செய்யறது. இந்த வீட்டிலேயே செய்து அதுலயே இருந்தாவே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு வழியை செய்கிறார். ரைட். தேத்தனி வைக்கிறேன் எல்லாம் செய்யலாமோ. பாத்ரூம், டாய்லெட் எல்லா வசதியும் செய்திருக்கிறேன். இப்போ அவியல் வந்தால் அவியல் தங்களை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இதில் அவியலும் சில நேரம் தாங்களாயே தேத்தண்ணி வச்சு குடிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி இருக்கிறேன். எரு பறிச்சுக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்காக எரு வந்து நீ இந்த முளாண்டு நட்டு அடுத்த மிளகாய் கண்டுக்கான பசலைகளை பறிச்சு இப்போ சேர்க்கிறோம். இப்போ இந்த மரம் இருக்கே பசலை போடுறோம். இல்லை இதெல்லாம் நீ இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதம் வரையும் தான் இது நிற்கும். 2 மாதத்துல இதை ரொட்டவில் போட்டு அடிச்சு தரைக்கு பசலை ஆக்கி நான் நிறைய அறுவடை செய்யலாம். இல்லை நாங்கள் அப்படி நீண்ட காலம் விட்டால் அடுத்த பயிர் செய்யலாம். திருப்பி நீங்க முள்ளா டிராக்டர் போட்டு உழுதுட்டு திருப்பி மிளகாய் தானா? திருப்பி இதுல மிளாண்டு வராது. இது வேற பயிரை தான் செய்யணும். வேற ஒரு இடத்துக்கு தான் அதை மாற்று செய்யணும். வாழையில கொஞ்சமா வச்சிருக்கேன். இல்ல சும்மா வீட்டு இந்த இதுல இங்க இணலுக்கு ஆண்டி அப்படி ஒரு தேவையா கூட இதுவும் என்னுடைய இதை பார்வை நடக்க போகுது. இதுவும் வாரக்கிழமை இது இந்த டேர்ன். நம்ம வெங்காயம் கொஞ்சம் விலை குறைஞ்சது ஒரு பெரிய பிரச்சனையாக. முதல் வந்து 400ல் இருந்து 380 350 வரையும் இருந்து இப்போ 250க்கு வந்துடுது. 250. நாங்கள் இந்த வெங்காயம் எடுத்து நட்டது 22,000 23,000 ரூபா. அப்போ கூலி, தோட்டக்கட்டு, நடுக, புல் எடுக்கிறது, மருந்தடி செலவு அவங்கள செலவு கூட. இப்போ எடுத்த முதலீட்டை விட அரைவாசி கூலி செலவாக விட்டது. உண்மைதான். அப்போ நாங்கள் அதை நிவர்த்தி செய்யணுமெண்டா எங்களுக்கு ஒரு சுமார் 300 ரூபா வித்தா காணும். அதுக்கு விற்காத மாதிரி தெரியுது. எல்லாம் இறக்குமதி செய்து இருக்கின்ற மாதிரி வெங்காயம் இறக்குமதி செய்தால் எங்களோட வெங்காயங்கள் பெரிய அளவுக்கு விற்கல. அந்த பிரச்சனையை தான் எல்லா அரசாங்கமும் செய்யுது. என்ன இப்போ எங்களோட விவசாயத்துக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான இது வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் வடபகுதி என்ன இங்கே இருந்து நாங்கள் விவசாயத்தில் அறுவடை செய்கிற சமயத்தில் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து உருளைக்கிழங்கட்டாலும் சரி வெங்காயம் என்றாலும் சரி எல்லாத்தையும் இறக்குமதி செய்தால் நாங்கள் தவற இயலாது. எங்களோட விவசாயிகள் மீண்டும் அப்படியே தலை ஊற்ற வேண்டியதுதான். அது சம்பந்தப்பட்டவர்களும் அதை தெரிவித்து அதை எங்களுக்கான உதவியை செய்கிற மாதிரியும் தெரியல விவசாயிகளுக்கு. உண்மையாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளெல்லாம் உண்மையாக கதைக்கலாம். இப்படியான அறுவடை கால பகுதிகளில் ஓரளவுக்கு இறக்குமதிகளை நிறுத்தி எங்கட ஓரளவு விலைக்கு விற்றால் ஓரளவுக்கு விவசாயிகள் வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரி இருக்கும், பயன்பெறலாம். ஆனால் இப்போ நிறைய விவசாயிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நிறைய முகம் கொடுக்கறதால நிறைய விவசாயிகள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் பயிரை செய்ய இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் செய்யலாது தானே. ஆகவே அந்த சூழலும் எங்களுக்கு சரியான முறையில் அமைஞ்சால் விவசாயம் வெற்றி அளிக்கும். ஓகே, இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ உங்களை மாதிரியே விவசாயம் செய்கிற இளைஞர்களுக்கு, விவசாயம் செய்வோம்னு சொல்லி நினைக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையான சந்தர்ப்பம் நாங்கள் சேத்துக்க கை வச்சா தான் நீங்கள் சோத்துல கை வைக்கலாம். எங்களுடைய கை சோத்துல எங்களுடைய கை சேத்துல கை வைக்க உண்மையில இப்ப விவசாயம் பண்றது ஒருத்தருக்கும் பயப்படாத ஒரு தொழில், ஒருத்தருக்கு கீழே செயற்படாத ஒரு தொழில். நாங்களே சந்தோஷமாக பண்ணா இந்த தோட்டத்தை செய்யலாம். மற்ற எங்களை நம்பி நிறைய வேலையாக்கள் அவைகளும் கஷ்டத்தை நீக்கலாம். இதுல கன விஷயம் நடக்கும். அதை விட எங்களை நம்பி இருக்கிற வியாபாரிகளும் எங்கள்கிட்ட இருந்து பொருளை எடுத்து அவையோட விலைக்கு விற்று அவையும் தவறலாம். அப்ப இதுல கணக்க விஷயம் நடக்குது. ஆனா விவசாயம் என்றது மிகவும் சிறந்த ஒரு வியாபாரம். இதை நாங்கள் சரியாக நிறைவாக செய்தால் வாழ்க்கையில் இந்த விவசாயத்தின் ஊடாக வெற்றியை ஈட்டலாம். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறது
என்னதான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் விவசாயிகளுக்கு வந்து தகுந்த விலைகளுக்கு வந்து பொருட்களை வந்து விற்கலாமா கிடக்குது. இடையே நிற்கிற தரகர்கள் மற்றது விற்கிறாக்களுக்கு தான் வந்து அது லாபம். ஆனால் கஷ்டப்பட்டு அதை நிலத்தை உழுது பயிரிட்டு அதை பூச்சிக்கொல்லியிலேருந்து பாதுகாத்து அதை அறுவடை செய்து ஒரு சந்தைப்படுத்துகிற வரைக்கும் வந்து விவசாயிக்கு வந்து சில நேரங்கள் நட்டம் தான் கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அது எப்படி அந்த விஷயம் உண்மை. ஆனால் இப்படித்தானே அது தொடர்ச்சியாக எங்களுக்கு நாங்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிற பிரச்சனையும் உண்டு. அதுதான் இப்போ நாங்கள் சில வேளைகளில் 100 ரூபாய்க்கு ஒரு பச்சை மிளகாய் நாங்கள் 250 ரூபாய்க்கு விற்கிறோம்டா அதை சந்தையில் 350 400 ரூபாவும் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அதை நாங்கள் ஒன்றும் செய்யவும் மேலாதானே, அது அவைகள் செய்கிற இதாரு. ஆனால் இப்போ தச்சிலமாக எங்களுக்கு அப்படி தரகர்மாருக்குள்ளே அப்படி அது சந்தேகம் இருந்தால் நாங்கள் அதை தம்புள்ளைக்கு போடலாம், குழம்புக்கு போட்டு விற்கலாம், தம்புள்ளைக்கு போடலாம், போட்டு நாங்கள் அதை நேரடியாக பட்டியல் எங்களுக்கு வரும், அதை அப்படி செய்யலாம். அது சில பேர் அதை அந்த நேரடியாக போடுறதை விரும்பாத ஆக்கள் தான் இந்த தரகர்கள் ஊடாக இப்படியான வியாபாரத்தை செய்யக்கூடியதாக இருக்கு. ஆனால் கூடுதலான ஆக்கள் அதை நாங்கள் நேரடியாகவே போட்டு 10 கொண்டு கழிவும் இல்லை தானே தம்புள்ளைக்கு போட்டா வரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ எங்களோட கிராமத்தில் இருக்கிற நிறைய விவசாயிகள் நேரடியாக அதை செய்யணும், செய்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, நன்றி. இவ்வளவு நேரமும் வந்து உங்களுடைய கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் வந்து சிறப்பாக பதில் சொன்னதுக்கு நன்றி அண்ணா. ஓகே, நன்றி. ஓகே, காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. என்னடா நேற்றைக்கு ஒரு உடுப்பு போட்டிருந்தா இன்றைக்கு ஒரு உடுப்பு போட்டிருக்கான்னு சொல்லி நேற்றைய நாளில் இந்த தோட்டம் வந்து வீடியோ பதிவு செய்யலாம்னு சொல்லி வந்தேன் நேற்றைய நாளில். ஆனால் நேற்றைய நாளில் கொஞ்சம் இருட்டுப்பட்டு போச்சு, 6:30 மணிக்கிட்ட ஆச்சு. இப்போ அண்ணாவும் வேறு லேட் ஆகிட்டு, அதனால் அவரோட வந்து சரியான முறையில் என்னால் கதைக்க முடியலை. மீண்டும் மறுபடியுமாக இன்றைய நாளில் மாலை நேரம் வந்துக்கிறேன். வந்து தான் அவரோட தெளிவான பதிலை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். அது வந்து எப்படி பயிர்றது, எப்படி வந்து அதை வந்து பராமரிக்கிறது, எப்போ அறுவடை செய்கிறது, எப்போ முதல் அறுவடை வந்து செய்தவங்க, எவ்வளவு கிலோக்கள் வந்து அறுவடை செஞ்சாங்க, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள், நன்மைகள் தீமைகள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருந்தது. உங்களுக்கும் அந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததாக நான் கண்டிப்பாக வந்து இந்த மிளகாய் அறுவடை வந்து செய்யல, எப்படி அறுவடை செய்கிறாங்க, எவ்வளவு அறுவடை செய்கிறாங்க, இதில் எப்படி வந்து அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா, இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து இன்னொரு காணொலி வாயிலாகவும் கண்டிப்பாக தருவேன் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொலி வாயிலாக சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் எங்களோட வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு காட்டும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு ஓகே, பாய்.